பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கர்த்தர் வார்த்தை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. பேசுனீங்கல்ல பிதாவின் ஆவியான சொன்னீங்கப்பா. ஆவியான அடியை மறைச்சு நீ வெளியிட்டு வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே, இந்த எலிசபெத் சகரி வச்சு நாங்கள் எடுக்கிற சாமி கர்த்தருடைய ஆவியான வல்லமே வெளிப்பட முடியா ஜெபிக்கிற தகப்பனே, நீ பலத்தகத்தை கொடுக்குறேன். கர்த்தர் மயந்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோர், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வசனம் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். எலிசபெத் மலடியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். எலிசபெத்து சகரியான்னு சொல்லி பைபிள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வயசாகியும் குழந்தை பாய்க்கம் இல்லாதபடி இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு குழந்தை பாய்க்கம் இல்லை அப்படி இருக்குது. அவன் தன் ஆசாரியத்தின் முறைப்படி தேவசரையில் ஆசாரியர் ஊழியம் செய்திருந்த காலத்தில் அவன் ஆசாரிய ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆண்டவர் சமூகத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. 2 பேரும் மறுபடியும் தான் வயசாகிட்டுது. ஆனால் அந்த நாளையில் நினச்சிருந்தாங்கக்கிட்ட ஆண்டு திடீர்னு ஒரு நாள் நினச்சிடாங்கன்னா அவன் நினச்சிடான் 10ஆம் வசனத்தில் லூக்கா 1:10 தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவர் தூபம் படைப்படுத்தி வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமாக சகரியாவுக்கு தரிசனமாகறாங்க. தெய்வ தூதன் மக்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா 10ஆம் வசனத்தில் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஜெபத்திற்கு தான் வந்துட்டாங்க. வந்து எங்கே செய்கிறாங்க, அவர் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானார்கள். தரிசனமாய் சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான்னு சொல்லி வைக்க போட்டுருக்கு. தேவதூதனை பார்க்கும்போது சகரியாவுக்கு ஒரு பெரிய பயம், திடீர்னு யாருன்னு சொல்லி ஒரு பயம் வந்துட்டு. ஆனாலும் தேவதூதன் என்ன சொல்கிறாங்கன்னா, சகரியாவே பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நமக்கு நம்ம ஜெபம் கேட்கப்படாத மாதிரி இருக்கலாம். நம்ம ஜெபம் ஏன் கேட்க மாட்டீங்க ஆண்டவரே, என் ஜெபத்தை நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் வேலை வச்சுருப்பாங்க பார்த்துக்கோங்க. அதனால் கணவர்கள் எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்களா, ஏசப்பா இன்னைக்கு திராட்சை ரசம் குறைபட்டது, திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்க, என் வேலை வரலன்னு சொன்னாங்கல்ல. அதே போல் தேவன் அவருக்குன்னு ஒரு வேலை வச்சுருப்பார் ஆண்டவர். அந்த வேலை வர வரைக்கும் ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வச்சுப்பார். நம்ம அவசரப்படுறோம். அதனால் அந்தந்த வேலையை அந்தந்த வேதம் குரு அதிநேதின் காலத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியே செய்கிறது அந்த தேவன். அதனால் நமக்கு ஜெபம் கேட்கப்படவே இல்லையே, ஏன் நமக்கு அவர் இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரம் கத்துணி பிள்ளைகள் எடுத்துவாங்க கேட்பாங்க, ஆண்டவரே ஏசப்பா நான் இப்படி இருக்கிறேன், நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்க எனக்கு ஜெபத்தில் ஒரு ஜெயமே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது இந்த நாளில் சகரியாவும் எலிசபெத் அவங்களையும் பார்த்தீங்கன்னா வயசாயிட்டாங்க. ஆனாலும் அவங்க ஜெபம் பண்ண ஜெபம் சபையார் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகவே இல்லை. அதனால் ஒரு நாள் அந்த ஜெபத்துக்கு பதிவு வந்தது. அதனால் கத்துணி பிள்ளைகள் நீங்கள் ஜெபத்தில் சோர்ந்தே போகாதீங்க. ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் திடீர்னு தரிசனம் ஆவார். இந்த சகரியா தரிசனம் போல நீங்கள் தரிசனம் வெளிப்படுவார் அப்படின்னு சொன்னார். பயப்படாத, வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனே பெரும்பாலும் அவனுக்கு யோவான் என்று நினைச்சணும் பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டு அழகாக சொல்லிட்டார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், ஒருத்தன் பையன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டார், ஒரு குமாரன் பண்ணை பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு பேர் சொல்லிட்டார், யோவான் என்று நீ பெயர் விடுவாயாக அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு அவர் கரெக்டாக பேர் போது கூட சொல்லி வச்சுட்டு போயிருந்தாரு. நீங்கள் எந்த காரியம் பார்த்தாலும் சரிதான், நீங்கள் அது பொறுமையோடு ஆண்டு சமுத்திரத்தை காத்துருங்க. நம்ம அவசரப்படவே கூடாது. எதுலேயும் அவசரப்பட்டுட்டோம்னா அது பிரச்சனை வந்துடும். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவை சமுத்திரம் காத்திருந்து நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஜெபத்துக்கு பதிவு உண்டு. அப்புறம் திருமண காரியமாக இருக்கலாம், குழந்தை வைக்கிறதுக்காக இருக்கலாம், இன்னைக்கு ஒரு வீடு வாங்கணுங்கிறதுக்கு இருக்கலாம், எப்படியோ கடன் பாரத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க, அது வெற்றி அமையலை, உங்களுக்கு ஜெயமாக அந்த அமையலை, அந்த காரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா அந்த தடைக்கையும் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருங்க. ஜெபம் பண்ண அந்த காரியத்துலேருந்து அவர் பெரிய ஒரு ஜெயத்தை தருவார். ஜெபத்தில் நம்ம தரித்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார், ஒரு பெரிய வெற்றியை நம்ம தருவார், ஒரு குமாரனை தருவார். உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பை வைத்து அநேகர் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். அவங்க சொல்கிறாங்க,
சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். அவன் மீது அநேகர் நினைச்சுவாங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு யோவான்ஸ்நானன் அவர் மீது நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. அவர் நிறைய பேர்த்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு, நிறைய பேர்த்துக்கு ஞானஸ்தானம் ஏசப்பாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு பாருங்க. அப்படிங்கும்போது அப்படி நல்ல ஒரு அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க அந்த குழந்தைக்காக ரொம்ப வெயிட் பண்ணாங்க. அப்போது அந்த பாருங்க அவங்க நிமித்தம் அவனுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், அவனை நிமித்தம் எல்லா மக்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தேவதூதன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே நிமித்தம் எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. எல்லா மக்களுக்கும் அவர் ஞானஸ்தானம் கொடுக்குற ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக யோவான்ஸ்நானன் இருந்தார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு லேட்டாக வந்தாலும் எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். லேட்டாக அது குழந்தை பாக்கி வந்தாலும் சரி தான், குடும்ப சமாதானமாக இருந்தாலும் சரி தான், எந்த காரியம் வேலை விஷயமா இருந்தாலும் சரி தான், எந்த காரியமெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜெபம் வந்து ஜெயத்தை எடுத்து கொடுக்கும். அந்த ஜெயத்தை எடுத்து கொடுக்குறது அந்த ஜெபமே ஜெயம். ஜெபம் பண்ணுற பிள்ளைங்க ஜெயத்தை கண்டிப்பாக எடுப்பாங்க. அதனால் நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஜெபத்திலிருந்து பெரிய வல்லம் உண்டு. அந்த வல்லம் மேலே தான் பாருங்க சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கொடுத்த அந்த தரிசனத்தில், அவங்களுக்கு அந்த சகரியா கொடுத்த தரிசனத்தில் ஆண்டவர் சொன்ன காரியங்கள்லாம் நிறைவேறுது. 3 குமாரன் பெறுவான். அந்த குமாரன் நிமித்தம் நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. அது சகரியாவுக்கும் சந்தோஷம்தான், எலிசபெத்துக்கும் சந்தோஷம்தான். எல்லா மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏசப்பாவுக்கும் சந்தோஷம்தான். அப்புறம் எல்லாரும் அவங்களுக்கு சந்தோஷப்படும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். எந்த ஒரு காரியத்தில் லேட் ஆகினாலும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம சாமுவேலை நம்ம பார்த்துட்டாலுமே சாமுவேல் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அண்ணாவுக்கு வந்து குழந்தை பைக்கமே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து குழந்தை பைக்கத்தை அவங்க கொடுக்கும்போது அந்த பெரிய போராடி தான் அந்த குழந்தைய பெற்று எடுத்தாங்க. குடும்பத்தில் வந்து அவங்க கணவருக்கு வந்து முதல் 2வது ஒரு மனைவி கட்டியிருந்தாங்க. அவங்களுக்கு 10 பிள்ளைங்க. ஆனால் இவங்களுக்கு குழந்தை கிடையாது. இவங்க முதல் மனைவி குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அப்போ வந்து நெட்டுங்கிறாங்க கல்யாணம் சொல்லுவாங்க. அப்போது அந்த அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆலயத்தில் போய் மனம் கசந்து அழுது அவங்க எல்லாரும் தேடி கூட கேட்குறாங்க, ஏன் இப்படி குடிச்சு வெறிச்சிருக்கிறேன், ஏன் இப்படி இருக்கிறேங்க, நான் குடிச்சு வெறிச்சிருக்கல, நான் வந்து மன கிளேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்தெலாம் நான் தேவசமத்தில் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க, அண்ணன் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஊற்றி தேவசமத்தில் பெற்றெடுத்த ஒரு சாமி பெரிய ஒரு தீர்க்கதரிசின்னு விளங்கினார். நிறைய பேருக்கு அபிஷேகம் பண்ணார், தாவீதை போய் அபிஷேகம் பண்ணார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தில் லேட் ஆகினாலும் அது ஆசீர்வாதமாக தான் அமையும். திருமணத்துக்காக நீங்கள் காத்திருந்தாலும் அதுவும் ஆசீர்வாதமாக தான் அமையும். அதனால் நீங்கள் எதையும் பார்த்து நீங்கள் நினச்சிக்கூடாது, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலைகள் மாறும், தேவனுடைய அன்பு மாறாது, அவருடைய செய்கை மாறாது, அவருடைய வல்லமை மாறாது, அவர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். அதனால் நீங்கள் வந்து காத்துருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் கர்த்தர் செய்வார். அப்படிப்பட்ட சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நமக்கு ஆண்டவர் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை முடிச்சு ஜெபிப்பேன். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நீ நல்ல ஒரு ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வெளியிலையும் கூட தகப்பனே, நீ ஆண்டவரே சோதரப்பா. சகரியா அவங்களை பற்றி, எலிசபெத்தை பற்றி, ஆண்டவரை யோவான்ஸ்நானனை பற்றி தகப்பனே சோதரம் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. கேட்குற பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா. அவங்க ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலையும் தகப்பனே எந்தெந்த காரியத்தை குறித்து பாரப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை நீ கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீரும் துடைக்கப்பட ஜெபிக்கிறப்பா. கடன் பார்க்கல இருக்கிற பிள்ளைகள் கடன் பார்த்து நல்ல ஒரு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர் வைக்கிறது விடுதலை சீக்கிரம் இருக்கிற பிள்ளைகளாம் ரட்சித்து தர முடியாது ஜெபிக்கிறேன் இசப்பா. ஆண்டவரை உங்களை முழுமையாக இருக்க பற்றி கொண்டு தகப்பனை உமக்கு பின்தொடர்ந்து வர கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை கொடுப்பீராக சுவாமி. எந்த காரியத்தை குறித்து பிள்ளைகள் பாரப்பட்டிருந்தாலும் அந்த பாரத்திலிருந்து நல்ல ஒரு விடுதலையை கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்துகளும் வைக்கணும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழு விவசாயத்தை சோத்ரி, நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.